இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்றுக்கு உங்களுக்கு செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் சக்கி சலாசனா. சக்கி சலாசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்கிறோம். பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா சிறப்பான ஒரு ஆசனம் பேர். தமிழில் ஆர்வம் அதிகமாக உள்ளவங்களாம் இதுமாரி பேரெலாம் ரொம்ப விரும்புவாங்க. பேர் சக்கி சலாசனா. சக்கி சலாசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் சிறிது மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பழம் பற்றிய தகவலை நாங்கள் எதிர்மாக கொடுப்போம். பழம் கொடுப்போம், இல்லைன்னா கீரை கொடுப்போம், இல்லைன்னா மூலிகை ஏதோ ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டு ஆசிரியர் வர்ணனை முடிந்த பிறகு சக்கி சலாசனா 2வது சுற்று செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு சக்கி சலாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னால் உடல் இறக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு சக்கி சலாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ஒன்று 2 3 4 5. ஆசனம் செய்வதற்கு முன்னால் இப்படி தண்டாசனத்தில் அமர்ந்து மெதுவாக இப்படி படுத்துக்கொண்டு 2 கைகளையும் கோத்துக்கொண்டு இப்படி ஏந்திரிக்க இப்படி முயற்சி பண்ணணும். 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜி அவர்களே. அப்படியே ஃபுல்லாக படுத்துருங்க. ஆர்ஜி அவர்களுக்கு இந்த ஆசனம் கொஞ்சம் உடலை ஆட்டி அசைச்சிருக்கு. அதை கடைசியாக சொல்லுவார், என்னென்னலாம் பண்ணிச்சு கடைசியாக சொல்லுவார். மூச்சு சுவாசத்தை கவனிக்கும் போது நல்லா கவனித்து தியான நிலையில் இருங்க. ஒரு 3 நிமிடம் அளவுக்கு கூட அதில் இருக்கலாம். தியானம் இந்த ஆசனம் செய்யும்போது 3 நிமிடம் அளவுக்கு, எண்ணிக்கையெல்லாம் சொல்ல 3 நிமிடம் சொல்கிறேன். அப்போ அது 180 எண்ணிக்கை அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு இருக்கு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கடினமான ஆசனம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையிலேயே கடினமான ஆசனம் தான். பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ஆசனத்து பேர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சக்தி சலாசனா. சக்தி சலாசனா. சக்தியை உடம்பில் உருவாக்கக்கூடிய சக்தி சலாசனா. சக்தி சலாசனாவோட நல்ல சக்தியை உருவாக்கக்கூடிய ஆசனமாக இருக்கும். உடலில் உள்ள கொழுப்புகள்லாம் கரைக்கக்கூடிய ஆசனமாக இருக்கும். பாருங்கள், கடைசியாக அதை இறுதியாக சொல்லுவார் ஐயா அவர்கள். 3 நிமிஷம் அளவுக்கு ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ கடினமானது. உங்கள் மூச்சு எல்லாமே அவ்வளோ இழப்பில் இருக்கும். அவர் ஐயா எழுந்திரிக்கும் போது சாஞ்சி எழுந்திரிச்சா அதுமாதிரி எழுந்திரிக்கிறதுக்கு மயக்கம் வராமல் இருக்கும். வயதானவர்களுக்கு மயக்கம் வராமல் இருக்கும். ஓரளவுக்கு முதுமை தண்டரை ஒரு பக்கமாக சாய்த்து நல்லது. சரி, நம்ம இப்போ ஐயா அவர்கள் 2 கையிலையும் சென்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். சக்கி சலாசனா கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாள் தான் நான் பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கேன். ஆனால் பலன்கள் செய்து பார்க்குறப்ப பலன்கள் அதிகமாக இருக்கணும்னு தோணுது. மனசளவில் தோணுது. ஏன்னா அடிவயிறு பகுதியெல்லாம் என்ன போகுதுன்னா அப்படியே நடுக்குது. அப்படியே அப்போனா பார்த்துங்க. அப்போனா உள்ளுறுப்பில் உள்ள அனைத்து இந்த கல்லீரல், கணையம், மண்ணீரல் எல்லாமே பலன் பெறுகிறது இந்த நடுக்கத்தினால. அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பலன்கள் தான் முழுமையாக பார்க்கலாம். இப்பொழுது ஆசிரியர் அவர் வர்ணனையில் பழம் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த செவ்வாழை பழனை பற்றி மறுபடியும் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஆசை. என்ன விஷயம்னா, இப்போ இந்த முகூர்த்தம் நல்லா வந்துருச்சு இல்லைங்களா ஏன் ஆர்ஜே? இப்போ கல்யாண நாட்கள்லாம் வந்துருச்சு. வைகாசி மாதம் கல்யாண நாட்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் செவ்வாழை பற்றி சொல்லணும்னா, இந்த உடலுறவுக்குள்ளக்கூடிய ஆண் மக்கள் பெண் இருபாலரும் ஒரு இரவு நேரத்தில் ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துங்க. கொஞ்சம் நல்லா காய்ச்சிய பசும்பால் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா உடலுறவு நேரம் அதிகமாகிக்கும். அப்புறம் நல்ல குழந்தையின்மைங்கிற பிரச்சனையே நாட்டில் இருக்காது. என்னங்க இப்படி சொல்கிறீங்களா? ஆமாம்,
அவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை இந்த செவ்வாழை செய்யுது. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாலே உங்களுக்கு புரியும், அது ஏன் அவ்வளோ விஷயங்களை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ செவ்வாழை பழத்தை பற்றி இப்போ தெளிவாக சொல்லுவோம். செவ்வாழை இந்த சாயந்தரத்தில் மாலைக்கண் நோய்ங்கிறவங்கலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், கண் சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த வாழைப்பழத்தை, இந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த செவ்வாழை சாப்பிடும்போது அந்த பிரச்சனைலாம் சரியும். மலட்டுத்தன்மைங்கிற பிரச்சனையே வராது. அதுதான் அந்த ஆண்மை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை இருபாலரும் ஆண் பெண் இருபாலருக்கும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யுது. அதனால் இந்தமாரி இந்த திருமணம் அந்த இப்போ திருமணம் நடக்க போகுது இல்லையா, கல்யாணம் நடக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் மிகவும் முக்கியமாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை பூத்தணுங்கிறதுக்காக இந்த செவ்வாழை பற்றி சொல்லுவோம். மூளை செயல்பாடு சிறப்பாக இயங்கும். இந்த வாழைப்பழம் சாப்பிட்டோன்னா மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இதயம் கல்லீரல்லாம் இருக்குது இல்லைங்களா, நல்ல வலுவடையும். எலும்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்க, கால்சியம் சத்து அதிகமாகி எலும்புகள்லாம் அப்படியே முறுக்குன்னு நல்லா அந்த முறுக்குடா அப்படின்னு அந்தமாரி இருக்கும் உடம்பு, அவ்வளோ வலுப்பெறும். அப்புறம் குடல்லாம் இயக்கம் இருக்குங்களா, அதெல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய விஷயங்கள். சத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் பொட்டாசியம் கால்சியம் எது அதிகமாக இருக்கோ அதெல்லாம் உடலை வலுப்பெறும். நல்லா தெரிஞ்சு, பொட்டாசியம் கால்சியம் எது இருக்கோ அதனால் வலுப்பெறும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதனால் நல்லா வலுப்பெறக்கூடிய. அப்புறம் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும் இந்த விஷயம். இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிட்டே வந்தால் சிறுநீரக கற்கள் வராது. இவ்வளோ விஷயம் செய்யுது. அதனால தான் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இது மட்டும் இல்லை, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதோடு சேர்த்து மேக்னீஷியம். அதனால தான் எலும்பை வலுப்படுத்தினால மேக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின், தயாமின், போலிக் ஆசிட்டு இதெல்லாம் இருக்குது. என்னென்னலாம் இருக்குது? பொட்டாசியம் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின், தயாமின், போலிக் ஆசிட், பீட்டாங்கிற ஒரு இதை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நேரம் கருதி கம்மியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதேமாரி பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த செவ்வாழையை தினமும் வாங்கி சாப்பிடுங்க. விலை அதிகம் தான். ஒரு பழத்தோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபாய் ஆர்ஜி அவர்கள், 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும். அந்த வாழைப்பழத்தோட சைஸு எடை கணக்கை பொறுத்து விற்கிறாங்க. அதனால் ஒரு வாழைப்பழங்கிறது குறைஞ்சபட்சம் 10 ரூபாய்ங்கிற விலையில் விற்கப்படுகிறது. விலை அதிகம்தான், என்ன பண்ணுறது. ஆண்கள் இப்போ கல்யாண ஆண்கள்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. காலையில் ஒரு செவ்வாழை, இரவு ஒரு செவ்வாழை. கல்யாணம் ஆனவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. கல்யாணம் ஆகி ஒரு உள்ள உள்ளவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நரம்பு தேய்ச்சி வராது, ஆண்மை குறைபாடு வராது, கண் பார்வை நல்லா சிறம்பட தெளிவடையும், சருமம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த செவ்வாழை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நரம்பு தேய்ச்சினா வராது. ஒவ்வொரு நாள் செவ்வாழை தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த நரம்பு பிரச்சனை இல்லாமல் ஆண்மைத்தன்மை நல்லாயிருக்கும். உடம்பு வந்து இந்த சொறி சிறங்கு இந்த மாதிரிலாம் அந்த உடம்பு வந்து பொலிவு பெற விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய செஞ்சிடும். தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இரவு பொழுதுனா ஒரு 6 மணிக்கே சாப்பிட்ருங்க. அப்புறம் மலச்சிக்கல்லாம் வராது, மூல நோயெலாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. தினமும் இந்த விஷயங்களை நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோங்கிறத கவனமாக கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இந்த விலை மதிப்பு இல்லாத அந்த தாம்பத்திய உறவுக்கு மிகப்பெரிய விஷயம் கிடைக்கிது. என்ன ஜெய், நான் சொன்ன விஷயம் என்னன்னா, விலை மதிக்க முடியாத அந்த தாம்பத்திய உறவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய விஷயத்தை செய்யுது. உங்களுக்கு மலட்டுத்தன்மைங்கிற விஷயங்களை மிகப்பெரிய போக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதுனால இது எல்லாருக்கும் நீங்களும் அதை பற்றியான விஷயங்களை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசனத்தை பற்றி மலட்டுத்தன்மை, அந்த உடலோட அந்த பழம் சாப்பிட்றா எவ்வளோ வலு இருப்போம் அதை பற்றிலாம் கொஞ்சம் நீங்கள் உங்களோட கருத்தாய்வு அனுபவத்தை வச்சு கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசனத்துக்கு போகணும். நன்றி. இப்போ ஆர்ஜி அவர்கள் வர்ணனையில் இப்போ தொடருவாங்க. அந்த மலை அது செவ்வாழை, இல்லைன்னா சில இடத்துல மழை வாழைன்னு சொல்லுவாங்க, அது செவ்வாழை தான் அதோட பழம். இதை பற்றி நல்லா விவரமாக வர்ணனை அருமையாக ஆர்ஜி அவர்கள் குரலில் அருமையாக கேட்டு மகிழுங்கள். நன்றி. செவ்வாழை பழத்தை பற்றி ஆசிரியர் வர்ணனையில் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். அந்த புதிதாக திருமணம் ஆனவர்கள், குழந்தை இல்லாதவர்கள்லாம் தொடர்ந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாழையிலேயே 2ஆக அரிஞ்சிட்டு அதில் உள்ள நீர்முள்ளி விதைன்னு ஒரு விதை இருக்கும். அந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் போட்டு நைட்டோ காலையிலையோ அப்படியே கிழிச்சிட்டு உள்ளே வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது. அதனால் முடிஞ்ச அளவு செவ்வாழைப்பழம் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது மாரி உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது சும்மா சின்னதாக கட் பண்ணி அப்படி மிக்சியில் போட்டு அடித்து பாலில் கலந்தால் கூட இது இனிப்பு சுவை நல்லாயிருக்கும். அதேமாரி கூட உணவுக்கு எடுத்துக்கலாம். இந்த சிறு வயது பசங்களாம் முடிஞ்சாலும் இந்த பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஜிப்ஸ் ஐட்டம் அதுமாரி ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்களாம் முடிஞ்ச அளவு வாழைப்பழம்லாம் அதிகமாக கொடுங்க. வாழைப்பழம், கடல மிட்டாய் அதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் வாழைப்பழம் வந்து ஆரோக்கியமான உணவு. அதில் வந்து ஹெல்த்தியான நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்து வந்து வாழைப்பழத்துலேயும் தேங்காயில் மட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்டாவே நம்ம தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு
நமது முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவு இந்த வாழைப்பழம் செவ்வாழைப்பழம்லாம் நம்ம தொடர்ந்து, ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். நம்ம மருத்துவமனைக்கு சென்று வந்து குழந்தலாம் இல்லைன்னு சொல்லிட்டு 1 லட்சம் 2 லட்சம் என் உறவினர்லாம் சில பேர்லாம்னா 4 லட்சம் வரைக்கும்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் குழந்தை இல்லை. அதுமாரி உள்ளவங்கள்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சில பேருக்கு 1 மண்டலம் 48 நாள் சாப்பிட்டாவே போதும். சில பேருக்கு 6 மாதம், ஒரு வருடம் கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மருத்துவத்துக்கு வந்து 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணதை விட இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நமக்கு ஒரு வருஷம் உடல் நலத்துக்கும் நல்லது. அந்த அளவுக்கு பெரிய செலவுலாம் கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துறதுனால நம்ம செலவு அதிகமாக இருக்குது. நம்ம மெடிக்கலில் போய் எவ்வளோ பணம்லாம் கொட்டுறோம், அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இதை தொடர்ந்து நம்ம ஆரோக்கியமான பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் முடிஞ்ச அளவு இந்த மருத்துவ செலவெல்லாம் குறைச்சிட்டு இதுமாரிலாம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கல்யாணம் ஆன உடனே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே 2 பேருமே நீங்கள் உணவில் வந்து இந்த பழத்தெல்லாம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தையின்மை வந்து பிரச்சனை வந்து ஒரு பாதிக்கு பாதி அப்படி ஆகிட்டு இப்போ அதுமாரி தான் குழந்தை இல்லாமல் தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவு எல்லாருமே இந்த செவ்வாழைப்பழம் தொடர்ந்து எடுத்து நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும்ட்டு இந்த மகதீட்சியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து ஆசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். சக்கி சலாசனா உடலிழக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். இப்போ இந்த பக்கமாக திரும்பி உட்காந்துக்கோம். எளிய பயிற்சி 1 2 3 4 5 உங்களுக்கு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். 2 கையிலையும் இப்படி கோத்துக்கிட்டு தலை இப்படி மெதுவாக தூக்கி ரொம்பவும் தூக்கக்கூடாது. ரொம்ப தூக்கினா பலன் கிடைக்காது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஜெய்க்கு. அப்படியே படுத்து நல்லா ஓய்வு எடுத்துங்க. முழு ஓய்வாக இருக்கட்டும். இந்த ஆசனம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. இரண்டு கையிலும் சின்முத்திரவன் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த ஆசனம் செய்கிறப்பயே நம்மளுக்கு பலன்லாம் ஓரளவுக்கு இவ்வளோ இதெல்லாம் நன்மைகள் நம்மளுக்கு தெரியும், நம்மளாலேயே அறிய முடியுது. உள்ளார்ந்து நம்மளால் உணர முடியும். என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசனம் செய்கிறப்ப இந்த அடிவயிறுலாம் இதுலேருந்து இந்த பகுதியிலேருந்து அடிவயிற்றுலேருந்து இந்த விலா எலும்புக்கு கீழே வரைக்கும் அப்படியே ஒரு நடுக்கம் ஏற்படுது. இந்த நடுக்கம் ஏற்படுறதுனால அந்த நடுக்கத்தாலேயே என்ன பண்ணுது, இந்த மலச்சிக்கல், இந்த கல்லீரல், கணையம், அப்புறம் இந்த விலா எலும்பு இந்த இதெல்லாம் நல்லா வலுவூட்டுகிறதுன்னு நம்மளாலேயே அறிய முடியுது. அதுவும் இல்லாமல் இடுப்புக்கூடு மற்றும் அடிவயிறு பகுதியில் உள்ள உறுப்புகளையும் நரம்புகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர இந்த ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த பெண்கள் கர்ப்பலம் தரிச்சிருக்காங்களா, அவங்க வந்து முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செஞ்சு வரலாம். செஞ்சு வந்தால் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். மேலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கர்ப்ப காலத்திற்கு பிறகு பழைய நிலைமைக்கு நம்மளால் திரும்பி வரணும்னா அதுக்கு வந்து இந்த ஆசனம் தொடர்ந்து பண்ணோம்னா நம்மளுக்கு பழைய நிலைமைக்கு நம்மளால் திரும்பி வர முடியும். நல்லா பெண்களுக்கெல்லாம் ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் வந்து கருதப்படுகிறது. ஏன்னா கர்ப்பகால பிறகு சில பேர் உடம்புலாம் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சிரும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களாம் கர்ப்ப காலத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியும் கர்ப்பம் தடுத்த பிறகு இந்த ஆசனம் தொடர்ந்து வந்தால் பழைய நிலைமைக்கு விரைவாக திரும்பி வரலாம். சக்கி சலாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை இப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில்
கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு உங்களோடு நானும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பார்த்து நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அருகம்புல். அருகம்புல் வந்து இது வந்து அற்புதமான மூலிகை. இது என்னென்னா இதோட சிறப்பு என்னென்னா, இது வந்து ஒரு இடத்துல வந்து பட்டு போய் அந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் ஒரு 2000 வருஷம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு கழித்து அந்த இடத்துல மழை பெஞ்சிச்சின்னா உடனே இது முளைச்சி வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்லை பற்றி நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களையும் அதோட நன்மைகளையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜே. நீங்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மெய்ஸில் இருக்குது. அப்போனா எப்படி அதோட இது இருக்குது, அருகம் புல் சொல்லும்போதே ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அருகம் புல். அது பேசும்போதே அந்த தொண்டையில் ஒரு இது இருக்கும், வர்ணனை இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயங்கள். அருகம்புல் 300 ஆண்டுகள் ஆனால் இயற்கை மதத்தின் மகிமையை மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் இது மிக 300 ஆண்டுகள் இல்லை, அதுமாரி 5000 ஆண்டுகள் இல்லை. இந்த கன்றுகள்லாம் அழியாத சாகாவரம் பெற்ற மூலிகைகள். சாகாவரம் பெற்ற மூலிகைகள். எல்லா மூலிகையும் சாகாவரம் பெற்றது கிடையாது. இது சாகாவரம் பெற்ற மூலிகைகள். இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னா, இந்த அருகம்புல்லை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அருகம்புல்லை சாறு எடுத்து தினமும் சாப்பிடலாம். வெயில் காலம் இருக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அருகம்புல்லை கொஞ்சம் பொடியாக அடித்து சாப்பிட்டுக்கலாம். என்னென்னலாம் அதில் சத்து இருக்குது, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அருகம்புல் சாறில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னா இது பெரிய விஷயம். ஊசி மருந்தே எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மூலிகையிலே சாப்பிடுங்க. மிகவும் சிறந்த மூலிகை. அதாவது ஒரு 48 நாள் இந்த அருகம்புல்லை சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் உடலில் தூய்மைன்னு சொல்லுவோம் இல்லையில, உடலில் எந்த வித நோயும் இருக்காது, உடல் சோர்வு இருக்காது, நல்ல மனப்பக்குவம் இருக்கும், நினைவாற்றலை அதிகப்படுத்தும். என்னங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கன்னா உண்மை கண்டறிக்கப்பட்ட உண்மைகள். 48 நாள் தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதெல்லாம் அரைச்சி அதில் சாரை கொஞ்சம் தண்ணி கலந்து வடிகட்டி குடிச்சிருங்க. மிகவும் சிறந்த விஷயங்கள். இல்லை அந்த நுனிப்புல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே மென்று கூழாக்கி சாப்பிட்ருங்க. உங்களால் முடிஞ்சால் கூழாக்கி சாப்பிட்றலாம். அதை அப்படியே சாப்பிடலாம். ஒரு இதை கணம் எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க ஆர்ஜி அவர்கள். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த அவ்வளோ விஷயத்த செய்யக்கூடிய அந்த அருகம்புல் கண்கண்ட மருந்துன்னு சொல்லுவோம். இதை வந்து அருகம்புல் வந்து கண்கண்ட மருந்து. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். தடிமனாக இருக்கும். இதுமாரி நுனிப்புல்லாம் எடுத்து நம்ம நல்லா மென்னோட சாப்பிடலாம். இதிலே நம்ம பல்லு வளர்க்கலாம். இந்த சக்கையில் பல்லு வளர்க்கலாம். பல்லு நல்லா வாயும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். பல்லு வலிக்கிட்டு வாயை கொப்பிட்டோம்னா வாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த புல் வந்து எல்லாத்துக்கும் ஆயுதம். உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளையும் செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமான மூலிகை. கண்கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க. வள்ளலார் இதில் கண்கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய மருந்து. ஊசி மாத்திரைகளையும் தேர்வும் இல்லை. ஆர்வம் உள்ளவர்கள் இதை பார்த்துவிட்டு பலன் பெற்று எங்களுக்கு தெரிவித்தால் போதும். நன்றி. நாளை ஒரு ஆசனத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.